அந்த பாறை என்பது சாதாரண பாறை அல்ல. சப்த கன்னிகள் என்று சொல்லக்கூடிய 7 கன்னிமார்கள் அன்றாடம் வந்து தாமிரவனிலே குளித்து விட்டு கூந்தல் உலர்த்தி பாடுபலமை பேசிவிட்டு போகின்ற அந்த பாறை, அன்றாடம் நிகழக்கூடிய அந்த பாறை. அன்றைக்கு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், பாறை முழுவதும் ரத்தமும் சதையுமாக கிடக்கிறது. ஆண்டாண்டு காலமாக நான் உபயோகித்த பாறை இன்று அசிங்கப்பட்டு கிடக்கிறதே, என்ன செய்ய என்று அந்த 7 கன்னிமார்களும் வர்ண பகவானை நோக்கி தவம் இருக்கிறார்கள். வர்ண பகவான் மலைக்கு அதிபதி. உடனடியாக வர்ண பகவான் அவள் முழா பிரசன்னமாகிறார். நான் அதில் ஒரு வரி எழுதியிருப்பேன், ஒரு கன்னி போய் வரங்காட்டாலே எல்லா கடவுளும் கொடுத்து விடும், 7 கன்னிமார் போய் கேட்டால் கடவுள் கொடுக்க மாட்டாரா என்று நான் ஒரு வரியை புகுத்தியிருப்பேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலே புத்தக கண்காட்சிகள் ஏராளமான பொருட்செலவிலே நடக்கின்றன. புத்தக கண்காட்சிகள் என்ற பெயரிலே காவிரி புத்தக கண்காட்சி, பொருணை புத்தக கண்காட்சி, வைகை புத்தக கண்காட்சி என்று அந்தந்த ஊரில் உள்ள பிரபலமான அடையாள சின்னங்களை மையப்படுத்தியும் புத்தக கண்காட்சிகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் சென்னையிலே 1000க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் போட்டு மிக பிரமாண்டமான ஒரு புத்தக கண்காட்சியை பப்பாச்சியுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு நடத்துகின்றது. இதற்கெல்லாம் ஏராளமான பொருட்களை, பணத்தை செலவிடுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன? சமீபத்திலே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். 5 வகையான பயன்பாடுகளை பற்றி தெளிவாக சொன்னார்கள். ஒன்று, புத்தக வாசிப்பை மக்களிடம் கொண்டு செல்வது, குறிப்பாக மாணவ மாணவிகளிடம் கொண்டு செல்வது. வாசிப்பு பாடத்திட்டத்துக்கு வெளியிலேயான புத்தக வாசிப்பை கொண்டு செல்வது. இரண்டாவதாக, நல்ல நூல்களை அறிமுகப்படுத்துவது. மூன்றாவதாக, உள்ளூரில் இருக்கின்ற படைப்பாளிகளை அடையாளப்படுத்தி அவர்களுடன் ஒருங்கிணைத்து ஒரு நட்புறவை உருவாக்குவது. நான்காவதாக, அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவது. வாசிப்பின் மூலம் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவது. ஐந்தாவதாக, மிக மிக முக்கியமானது, அவர்களுக்குள் புதைந்து கிடக்கின்ற படைப்பு ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து அவர்களையும் ஒரு படைப்பாளியாக மாற்றுவது. இந்த 5 வகையான நோக்கங்களுக்காகத்தான் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் ஏராளமான பொருட்செலவிலே புத்தக கண்காட்சிகள் நடைபெறுகின்றன. இன்று காலை 11 மணிக்கு தென்காசியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றி விட்டுத்தான் நேர இங்கே வந்திருக்கின்றேன். இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நெல்லை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள், இந்த ஆட்சியரின் கீழ் பணியாற்றுகின்ற நெல்லை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள், ஊழியர்கள், வாகன ஓட்டுநர்கள், இன்றைய நிகழ்ச்சியை பிரமாதமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பதிவுத்துறை சார்ந்த அலுவலர்கள், இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்கள், உங்கள் அனைவருக்கும் ஒரு மூத்த படைப்பாளி என்ற முறையில் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இன்றைய பேச்சுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்பது இலக்கியமும் வாழ்வும். இலக்கியம் என்றால் என்ன, வாழ்வு என்றால் என்ன? வாழ்க்கை முறைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைய எழுத்தாளனுக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் வாழ்க்கை முறைகளுடைய மாற்றம். ஏனெனில் எழுத்தாளனை மீறிய விஷயம் ஞானம் உள்ளவனாக வாசகன் மாறிவிட்டால் இதை நீங்கள் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அதை சாத்தியப்படுத்தி இருக்குது கூகுள். நாங்கள் இனிமேல் என்னத்தை எழுதுவது? எல்லா விஷயமும் தெரிகிறது. அவன் அன்றாடம் சுட சுட தொலைக்காட்சிகளே, ஊடகங்களே வந்து குமிக்கின்றன எல்லா நிகழ்ச்சிகளும். சில சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்கு அவன் எங்கேயும் போக வேண்டியதில்லை. உள்ளங்கையில் உள்ள பட்டனை தட்டினால் அது தீர்த்து வைக்கிறது. இத்தனை ஊடகங்களுடைய அந்த மத்தியிலும் நாங்கள் அவனை வாசிக்க வைக்க வேண்டிய ஒரு பெரிய சவால் எங்களிடம் இருக்கிறது. தெரிந்த விஷயத்தை எழுதினால் அவன் படிக்க மாட்டான். தெரியாத விஷயத்தையும் எழுதினாலும் அவன் படிக்க மாட்டான். தெரிந்த விஷயமாகவும் இருக்க வேண்டும். அது தெரியாத விஷயம் மாறி சொல்லுகின்ற முறையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவனை வாசிக்க வைக்க முடியவே முடியாது. இன்றைய வாழ்க்கை முறை ஒவ்வொரு ஒரு மாவட்டம் தோறும் மாறுபடும், மாநிலம் தோறும் மாறுபடும், நாடு தோறும் மாறுபடும். இந்த தாமிரபரணி கரையோரம் வாழ்கின்ற மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை என்றால் என்னவென்றே தெரியாது. அவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை கிடையாது.
ஆனால் கொஞ்சம் தூரம் இந்த கங்கை கொண்டானை தாண்டி இந்த தலையுத்தை தாண்டிய உடனே கரிசல் பிரதேசம் வந்துவிடும். கயத்தார் கோயில்பட்டியிலே பார்த்தால் எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை பெரும் பிரச்சனை. அன்றாடம் நாங்கள் தண்ணீருக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாழ்வு முறை, அதற்கு தக்க நாங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வோம். வேறு வழி கிடையாது. மழை பெய்யாவிட்டால் அந்த வருஷம் நாங்கள் பெரிய கஷ்டத்துக்குள்ளே உள்ளாவோம். பட்டினி கிடக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் மழையை மட்டுமே நம்பி வாழக்கூடிய கந்தக பூமி, கரிசல் பூமி. அந்த கரிசல் பூமியினுடைய வாழ்கின்ற மக்களுடைய கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களை பதிவு செய்துதான் கிட்டத்தட்ட நாங்கள் கோயில்பட்டியை சுற்றி 7 பேர் நாங்கள் சாகித்ய அகாடமி விருதுகளை வாங்கியிருக்கின்றோம். என்னுடைய குருநாதர் கீரா சொல்வார்கள், ஒரு படைப்பாளி ஆகுவதற்கு, ஒரு எழுத்தாளனாக ஆவதற்கு பெரிய படிப்பு தேவையில்லை. என்னுடைய குருநாதர் சொன்ன விஷயத்தை நான் சொல்கின்றேன். எழுத படிக்க தெரிந்தால் போதும். அடுத்ததாக, நீர் ஊர் உலகம் பூரா போய் சுற்றிட்டு வந்ததான் எழுதணும்னு ஒன்றும் கிடையாது. உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை உற்று கவனி, நீ அன்றாடம் 100 கதைகளை எழுதலாம் என்று சொல்வார் என்னிடம் கீரா அவர்கள். அது உண்மை. அந்த வயலுக்கு நானே ஒரு சிறந்த உதாரணமாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் பெரிய படிப்பு படித்தவன் அல்ல. சாதாரணமாக ஒரு 10வது வகுப்பு தான் படித்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய படைப்புகள் உலகம் பூரா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மொழிபெயர்த்திருக்கிறது. மலையாளத்திலே, இந்தியிலே, எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை 46 பேர் PhD ஆய்வு பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். இப்பொழுதும் 6 பேர் ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்கள் கீரா சொன்னது எந்த அளவுக்கு உண்மை என்பதற்கு நானே ஒரு சாட்சியாக இருக்கின்றேன். இந்த வாழ்வு முறைகளை எழுதுகின்ற போது நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள், கலாச்சார பண்பாட்டு விளிம்பங்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. வாழ்முறை எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாரும் எழுதிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாழ்வு முறைகள் மாறும். நம்மிடமிருந்து முற்றாக வேறுபட்டது திருநங்கையினுடைய வாழ்வு, அதனினும் முற்றாக வேறுபட்டது பழங்குடியினுடைய வாழ்வு, அதனினும் முற்றாக வேறுபட்டது கீதாரிகள் என்று சொல்லக்கூடிய கிடை போட்டு ஆடு மாடுகள் மேய்த்து வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்வு முறையும் மாறிக்கொண்டே. ஆனால் அனைத்து வாழ்கின்ற மனிதர்களையும் பதிவு செய்ய வேண்டியது ஒரு இலக்கியவாதியினுடைய கடமை. அது ரொம்ப கஷ்டம். அவன் அதை ஆய்வு செய்ய வேண்டும், அவர்களுடன் போய் வாழ வேண்டும், அவர்களுடைய நிலவுகின்ற தொழில்படுகின்ற அந்த கலாச்சார பண்பாட்டு விஷயங்களை உள்வாங்க வேண்டும், அதை ஒரு படைப்பாக கொண்டு வர வேண்டும். அது எவ்வளோ பெரிய கஷ்டம் என்பது ஒரு நாவலாசிரியர் என்ற முறையில் எனக்கு நன்றாக தெரியும். ரொம்ப கஷ்டம். நான் என்னுடைய நாவலை உருவாக்குவதற்கு 10 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டேன். 10 வருஷங்கள். 2005 என்னுடைய ஆய்வை தொடங்கி 2015 முடித்து 2016 என்னுடைய நாவல் எழுதி முடித்து விட்டேன். எழுதுவதற்கு எனக்கு ஒரே 1 வருஷம்தான். ஆனால் அதை அந்த நாவலுக்கான தரவுகளை சேர்ப்பதற்கும் அதை ஒருங்கிணைப்பதற்கும் அந்த பாத்திர கட்டமைப்புகளுக்கும் நான் எடுத்துக்கொண்டது 10 ஆண்டுகள். அந்த நாவல் வெளிவந்த உடனே கிராமத்து மக்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய அந்த விதத்திற்காக எனக்கு உடனடியாக 5 விருதுகள் அந்த ஆண்டு எனக்கு வழங்கப்பட்டது. அந்த நாவல் வந்த உடனே எனக்கு மனோமணியம் சுந்தரனார் விருது 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. அடுத்ததாக சென்னையில் உள்ள சுஜாதா அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய அந்த அறக்கட்டளையை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஒரு 50,000 ரூபாய் விருது கொடுத்தார்கள். அந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த நாவலாக ஆனந்த விகடன் தேர்ந்தெடுத்து 1 லட்சம் ரூபாய் விருது கொடுத்தது. அதற்கப்புறம் தமிழ்நாடு அரசு எனக்கு விருது கொடுத்தது. அதற்கெல்லாம் சிகர வைத்தது மாதிரி 2019ஆம் ஆண்டுக்கான இந்திய அரசால் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது எனக்கு டெல்லியிலே வழங்கப்பட்டது. அந்த விருது சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கு கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்ததன் காரணத்தினால் எனக்கு சென்னை அண்ணா நகரில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலே வீடு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இலக்கியம் என்பது தயவு செய்து நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடார்கள். கதை என்பதும் சாதாரணமான விஷயம் அல்ல. புனைவு என்பது மித்துன்னு சொல்லக்கூடிய புனைவு இருக்கு இல்லையா, அந்த மித்தை நீங்கள் உண்மையை ஏற்றுக்கிறவும் முடியாது, பொய்ன்னு நிராகரிக்கவும் முடியாது. அது நம்மளை பாடாப்படுத்தும். ஓடிக்கொண்டிருக்கிற தாமிரவர்ணி 1000 கதைகளை சுமந்து கொண்டுதான் ஓடுகிறது. ஜலாலுத்தீன் ரூமி என்கின்ற புகழ்பெற்ற கவிஞன் சொல்கின்றான், இந்த உலகம் அணுக்களால் ஆனது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. நான் சொல்கிறேன், இந்த உலகம் அணுக்களால் ஆனது அல்ல, இந்த உலகம் கதைகளால் ஆனது என்கின்றான் ஜலாலுத்தீன் ரூமி. அது எந்த அளவுக்கு உண்மை என்றால் கதைகள் கொட்டி கிடக்கின்றன. அவ்வளவுடைய வாழ்வியல் முறைகளையும் நீங்கள் ஆய்வு செய்தால் அத்தனையும் கதைகளாக இருக்கின்றன. நீங்கள் கிராமங்களுக்கு போனால் அங்கே ஒரு மொட்டை பனைமரம் இருந்தால் அந்த பனைமரத்தில் 5 கதைகள் இருக்கும்.
ஒரு பாலடைந்த கிணறு இருக்குது என்றால் அந்த கிணத்தை சுற்றி 5 கதைகள் இருக்கும். ஒருவனுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு என்றால் அந்த பட்டப்பேரை ஆராய்ந்தால் அவனுக்குள்ள ஒரு பெரிய கதை இருக்கும். அந்த பட்டப்பேர் உருவானதற்கான கதை இருக்கும். ஆக கதைகளுக்கு பஞ்சமே கிடையாது. ஜலாலுத்தீன் ரூமி சொன்னது மாதிரி இந்த உலகம் கதைகளால் ஆனது, அணுக்களால் ஆனது அல்ல. இதெல்லாம் ஒன்று திரட்டி அந்த மெட்டீரியல்ஸு மக்கள்கிட்ட தான் எடுக்கணும். எடுத்துட்டு வந்து அதை எப்படி ஒரு கதையாக்குவது என்பதுதான் ஒரு கலை. எழுத்தாளனாகிய நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன், பேசிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய எழுத்துக்கள் வாசிக்கப்படுகின்றன. ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய தலைப்பை ஒட்டித்தான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை முறையைத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். எழுத்தாளர் என்பவன் பூமியிலிருந்து கடவுளால் படைக்கப்பட்டு பொத்தென்று விழுந்தவன் கிடையாது. அல்லது பிறக்கும் போதே சீல் குத்தியவன் கவிஞன், இவன் எழுத்தாளர் என்று கடவுள் அனுப்பியதும் கிடையாது. உங்களுடன் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பிரயாணப்படுகின்ற அதே பேருந்தில் தான் நானும் பிரயாணப்படுகின்றேன். நீங்கள் எந்த ஹோட்டலில் போய் உணவு அருந்தீர்களோ அதே ஹோட்டலில் தான் நானும் உணவு அருந்துகிறேன். நீங்கள் எந்த மருத்துவரிடம் டோக்கன் வாங்கி கொண்டு வரிசையிலே காத்திருக்கிறீர்களோ அதில் நானும் ஒருவனாகத்தான் காத்திருக்கின்றேன். ஆனால் அன்றாடம் நான் கேட்கின்ற, பார்க்கின்ற, உணர்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு கவிதையாக, ஒரு கட்டுரையாக, ஒரு சிறுகதையாக, நாவலினுடைய ஒரு பகுதியாக ஒரு எழுத்தாளனால் மாற்ற முடிகிறது. உங்களால் ஏன் முடியவில்லை? உங்களால் ஏன் முடியவில்லை? அதே இது காட்சியைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள், உணர்கிறீர்கள். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள் கேட்டுக்கொண்டால் நம்முடைய தமிழக முதல்வர் சொன்னாரே, ஒரு படைப்பாளியாக மாற்ற வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கம் அதற்கான விடை கிடைத்துவிடும். ஒரு படைப்பாளி என்பவன் அவன் அன்றாடம் பார்க்கின்ற, கேட்கின்ற, உணர்கின்ற விஷயங்களை ஆராய்கிறான். ஆனால் நீங்கள் பார்த்து விட்டு உச்சி கொட்டி விட்டு போய்விடுகிறீர்கள். அன்றைய நிமிஷமே அதை மறந்து விடுகிறீர்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்களும் அந்த விஷயங்களை பார்க்கின்ற போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அதை ஆய்வு நோக்கினுடன் ஆராய்ந்தால் அதை பற்றி நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். அது கட்டுரையாக கூட இருக்கலாம். பின்னாடி அது கதையாக மாறிவிடலாம். சொன்னேன் இல்லையா, அரவாணிகளை பற்றியெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அரவாணிகளை அன்றாட பஸ் ஸ்டாண்டில் வந்து கைதட்டி பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிகளால், அப்பா அம்மாவால் விரட்டப்பட்டவர்களாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அது எப்படி சொல்லுவது என்று அற உணர்வை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கதையை நான் எழுதினேன். கதை என்பது அன்றாட உணர்வுகளை எழுதுவது அல்ல, அன்றாட நிகழ்வுகளை எழுதுவது அல்ல, அந்த நிகழ்வுகளுக்குள் உள்ள அற்புதங்களை படைப்பது. அதுதான் விஷயம். 3 வகையிலே படைப்புகள் வெளிவருகின்றன. ஒன்று தனி மனிதனுடைய ஒழுக்கங்கள், தனி மனிதனுடைய குணாம்சங்களை பற்றி ஏராளமான கதைகள் வருகின்றன. அடுத்து குடும்ப பிரச்சனைகளை எழுதுகின்ற கதைகள் வருகின்றன. அடுத்ததாக சமூக பிரச்சனைகளை எழுதுகின்ற கதைகள் வருகின்றன. இந்த 3 விதமான கதைகளும் வாழ்க்கையைத்தான் ஆய்வு செய்கின்றன. தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்யும் 1வது ரகம், குடும்ப வாழ்க்கையை ஆய்வு செய்யும் 2வது ரகம், 3வது ரகம் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பதெல்லாம் ஆய்வு செய்யும் 3வது ரகம் சமூகத்தை சார்ந்த கதைகள். இவைகள் தான் இந்த படைப்பினுடைய மொத்த சாரம். ஒரு நாள் நான் வசிக்கின்ற கோயில்பட்டியிலே ஒரு குறிப்பிட்ட சாலை வழியாக நான் 2 வீலரில் வந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு கூட்டம் கூடி நிற்கிறது. ஏராளமான பேர் கூடி நிற்கிறார்கள். சாலைக்கு அந்த பக்கம் ஏராளமான 2 வீலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நானும் அதில் போய் நிறுத்திவிட்டு என்ன என்று கூட்டத்தோடு கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்கின்றேன். அங்கே ஒருவன் ஒரு பெண்ணை அவிழ்ந்த கூந்தலை பிடித்து சுற்றி சுற்றி மிதிச்சு அடிக்கிறான். தூக்கி போட்டு மிதிக்கிறான். அது புழுதி பறக்குது. அந்த பொண்ணு கதறுது. கையில் ஒரு சின்ன அருவா வச்சிருக்கிறான். எங்களை மிரட்டுறான். கூட்டத்தில் யார் வந்தால் வெட்டுவேன், என்னுடைய மனைவியை நான் அப்படித்தான் அடிப்பேன், நியாயம் பேசுகிறான். எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாம் யாரை இந்த சமூகத்திலே ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ அந்த 2 திருநங்கைகள் அந்த வழியாக வந்தார்கள். 2 பேர். என்னன்னு கேட்டுட்டு உள்ள கொஞ்சம் நேரம் கூட்டத்துக்குள்ள போன உடனே ஒரு அடி ஒரு எத்து அருவாளை போட்டு ஓடி போயிட்டாங்க. போன மயந்திரல உடனே அந்த 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 பெண்ணை தூக்கி அவள் மேடையில் படிந்திருந்த தூசிலெல்லாம் தட்டி எடுத்து காயம்பட்டிருக்கிறா, ஆட்டோ கொண்டு வரட்டுமா, ஆஸ்பத்திரிக்கு போவோமா, இது யாரு கேட்குறா, இது யாரு, என் புருஷன். இனிமேல் அந்த வேலை புருஷன் சொல்லாத சொல்கிறா, இனிமேல் புருஷன் சொல்லாத. ஒரு பொது வழியில் போட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி போட்டு அடிக்கிறானே, அவனை போய் புருஷங்கிறிய, எவ்வளவு தைரியமான ஒரு வார்த்தை பாருங்க. சொல்லிட்டு நான் கேட்குறேன்,
அங்கே நின்ன கூட்டத்தில் நின்ன அத்தனை ஆண்களா அவங்க 2 பேர் ஆண்களா? இதுதான் என்னுடைய கதை. கதையினுடைய பேர் ஆண்மை. வெளிவந்தது குங்குமம் இதழில் வெளிவந்தது. நான் தான் மீசை வச்சுட்டு பார்த்துட்டு நின்றேன். போவேன், தைரியம் வரல எங்களுக்கு. நான் அவளை நம்ம எப்படி ஒதுக்கி வச்சுருக்கிறோம்? ஏதோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸில் கையிட்டு வந்தால் ஒரு 50 பைசா ₹1 எடுத்து போடுவது கூட யோசிச்சுக்கிட்டு நம்ம அவளை ஒரு தூசி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்துல அவளை வைரமாக சொலிக்கிறாள். 2 அந்த திருநங்கையில் இருந்தால் உண்மையான ஆண்கள் என்று என்னுடைய கதை சொல்கிறது. ஒரே கேள்விக்குறியோடு முடியும். இது மாதிரியான வாழ்வியல் முறைகளெல்லாம் உள்ள அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட எவ்வளவு கதைகள் இருக்குது தெரியுமா? அதை நம்ம தேடி தேடி போனோம்னா அப்படியே அள்ளிட்டு வரலாம். அவ்வளவு ஜெயில் கைதிகிட்ட எவ்வளவு கதைகள் இருக்குது. அவனுடைய வாழ்வியல் முழுக்க 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 வேற. சில வருடங்களுக்கு முன்னால் வீரப்பன் கைதாகாமல் இருக்கின்ற போது நான் ஒரு கதை எழுதினேன். அந்த கதை என்ன? அவனுடைய வாழ்வியல். அதாவது 25 ஆண்டு காலமாக வனத்திற்குள் தான் நீ வாழ வேண்டும் கட்டாயமாக என்று நிர்பந்திக்கப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னுடைய சிந்தனை அதுதான், என்னுடைய கேள்வி அதுதான். அவன் அங்கே தான் இருக்கணும், வெளியே வர முடியாது, ஷூட் பண்ணி கொன்றுவாங்க. அடர்ந்த காட்டுக்குள் தான் அவன் வாழ வேண்டிய நிர்பந்தம். அப்படியானால் அவனுடைய வாழ்வியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னலாம் நிகழும்? இரவிலே கண் தெரிந்துவிடும். மூக்கினுடைய நாசினுடைய பவர் 100 மடங்கு கூடிவிடும். கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தை மாறி அவன் மாறிவிடுவான். அவனை ஏன் கைது செய்ய முடியவில்லை? ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு போலீஸ்காரர் சிகரெட் அடித்தார்னா அவன் கண்டுபிடிச்சிருவான். அது ஸ்மெல், அது அவனுக்கு அந்த ஸ்மெல்லை அவனுக்கு காட்டி கொடுத்துருவான் அவனுடைய நாசி. நீ பிராந்தி அடிச்சுட்டு சொல்லி மூச்சு விட்டு அவன் கண்டுபிடிச்சிருவான். மிருகங்கள்லாம் இன்றைக்கி அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. உணர்வுகள் ரொம்ப அதுக்கு. இப்படி போகும் அந்த கதை. வீரப்பன் கைதாகாமல் இருக்கின்ற போது எழுதிய கதை. வீரப்பனை கைது பண்ணல, ஆனால் போலீஸ் என்னையே கைது பண்ணி போயிட்டான். 3 நாள் உள்ளே வச்சுருந்தாங்க என்னைய. உள்ளே கூட்டிகிட்டு போனவனே கேள்வி கேட்டார் அந்த லியோன்னு ஒரு எஸ்ஐ. சொல்ல, வீரப்பனுக்கு உனக்கு என்ன பழக்கம்னு கேட்டார். போனவன் கர்மத்தை எங்கே போய் சொல்ல. நான் இருக்குது கர்சக்காடு, அவன் இருக்குது சத்தியமங்கலங்காடு. ஐயா, எனக்கு நான் வீரப்பனை பார்த்து கூட கிடையாது. இதை இவ்வளோ தத்ரூபம் எழுதியிருக்காரு சார். நான் ஒரு படைப்பாளி. ஒவ்வொருடைய வாழ்க்கை முறையும் நான் ஆய்வு செய்யக்கூடியவன். ஒரு 25 ஆண்டு கால வனத்திற்குள் வாழ நிர்பந்திக்கப்பட்டவருடைய உணர்ச்சிகள் உன் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பது விஞ்ஞானபூர்வமாக நான் எழுதியிருக்கிறேன். கதையினுடைய பெயர் வனகுமாரன். அப்போ தான் கேட்டார், வனகுமாரனா என்ன அர்த்தம் சொல்லு? வனகுமாரனா வனத்துக்கு அதிபதி, வனத்தை பாதுகாப்பவன், வனத்துக்கு உரியவன் அப்படின்னு விளக்கம் சொன்னேன். எலும்பு ஒடிச்சு போடுவேன்னாரு. சார் நீங்கள் அவர் கிறிஸ்துவர். நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் ஜீசஸை மனுஷகுமாரன்னு சொல்கிறது இல்லையா, அது மாதிரி வச்சுக்கிடுங்களா அப்படின்னா. நீ ஒழுங்காக வீடு போய் சேர்ந்துக்கிற மாட்டேன் அப்படின்னார். அடுத்தாப்புல நீ ஒழுங்காக வீடு போய் சேர்ந்துக்கிற மாட்டேனார். அப்புறம் 3 நாள் விசாரிச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. இது ஒரு டம்மி பீஸு அப்படின்னு போக சொல்லிட்டாங்க. அதில் நான் ஒரு வனத்தை உருவாக்கியிருப்பேன். நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், நான் எப்படி உங்களை வாசிக்க வைக்கிறது? வாழ்வியல் எனக்கு தெரியும். அந்த வாழ்வியலை நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது? பட்டவட்டமாக சொன்னால் கட்டுரையாக மாறிடும். அது ஒரு படைப்பாக மாற்றி சொல்லணும். ஆக இன்றைக்கு வனத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுன்னு சொன்னா நீ உங்களால் எல்லாராலும் எழுத முடியும். அங்கு அடர்ந்த காடுகள் இருக்கும், பயங்கரமான மிருகங்கள் இருக்கும், சூரிய ஒளி படாது, தெரியாது, திசைகள் தெரியாது, எந்த நேரத்திலையும் ஆபத்து வரலாம். இப்படியெல்லாம் நீங்கள் எழுதிட்டே போகலாம். அது இருக்கிற வனம். அது ஒரு விஷுவல் கேமராவினுடைய வேலை, ரைட்டருடைய வேலை அல்ல. எழுத்தாளனுடைய வேலை அது அல்ல. அதை எழுதுவது எழுத்தாளனுடைய வேலை இல்லை. நான் ஒரு வனத்தை உருவாக்க வேண்டும் புனைவின் மூலமாக. நான் அதில் 2 வரியிலே நான் ஒரு வனத்தை உருவாக்கியிருப்பேன். அந்த கதையிலே புலி வேட்டைக்காக நீ 100 முறை வனத்திற்குள் போயிருக்கலாம், 1 முறை உடைய புலியை பார்க்காமல் திரும்பி இருக்கலாம். ஆனால் 100 முறையும் புலி உன்னை பார்த்திருக்கும், உன் மேனியின் வாசனையை நுகர்ந்திருக்கும்னு ஒரு வரி எழுதுவேன். நீங்கள் இந்த வரியை படிச்சுட்டேன்னா என்னைக்கு வனத்துக்குள்ளே போனாலும் புலி நம்மளை பார்க்குறோம் என்னமோ இந்த பையன் தன்னாலே வந்துடும். இதுதான் இந்த எழுத்தினுடைய முறை. இப்படி சொல்லும் போது தான் அவனை என்ன சொல்கிறான் இவன் ரைட்டர், என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறான். திரும்ப அதை ஒரு ஆண்டு படித்து அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது உருவாகும், ஒரு கற்பனை, ஒரு கிரியேட்டிவிட்டி உருவாகும். இந்த உருவாக்குன்ற சவால் தான் இன்றைக்கி ரைட்டருக்கு முன்னாடி உள்ள பெரிய சவால் தான். இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். இப்போ தாமிரவர்ணியை பற்றி நிறைய மித்துக்கள் இருக்குது. மித்தாலஜி என்று சொல்லக்கூடிய மித்துக்கள், ஏகப்பட்ட மித்துக்கள். நான் என்னுடைய லாஸ்ட்டாக எழுதிய வவ்வால் தேசம் நாவலிலே ஒரு 12 மித்துக்களை நான் பதிவு செய்திருக்கேன். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். தமிழை பற்றி எழுத வேண்டிய ஒரு கடமை நெல்லை எழுத்தாளருக்கு தான் உண்டு.
சமீபத்தில் ஜெயமோகன் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருந்தார். ஏன் தாமிரவர்ணியை பற்றி தாமிரவர்ணி அந்த வாழ் மக்களை பற்றிய ஒரு பெரிய நாவல் உருவாகவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். நான் பல்லாண்டுகளுக்கு முன்னாடி அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறேன். காவிரியை பற்றி 14 எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். 25க்கு மேற்பட்ட நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன, ஜானகிராமன் உட்பட. ஆனால் இந்த தாமிரவர்ணியை பற்றிய ஒரு பெரிய நாவல் வெளிவரவில்லை. எழுத வேண்டியது சரித்திரம் அவ்வளவு கிடக்கு. 8 அணைக்கட்டுகள். இந்த மணிமுத்தார் அணையை கட்டுவதற்கு காமராஜரும் கேடி கோசலராமும் பட்ட பாடுகளை பற்றி ஒரு நாவல் எழுதலாம். கலாசி மடை என்றால் என்ன? கலாசி யார்? அவள் ஒரு விலைமாது. அவள் பேரில் எப்படி மடை ஏற்பட்டது? கன்னடியன் கால்வாய். கன்னடியன் யார்? அந்த கன்னடியன் ஏன் இந்த கால்வாயை வெட்ட வேண்டும்? சுலோச்சன முதலியார் யார்? இந்த பாலத்தை தனி மனிதனாக நின்று கட்டிய சுலோச்சன முதலியார். இந்த பாலத்துக்கு முன்னாடி பாளையங்கோட்டைக்கு போவதற்காக நடந்த ஜாதிய கலவரங்கள். 2 முறை இந்த பாலத்துக்கு மேலாக தண்ணீர் ஓடி இருக்கிறதாக பிரிட்டிஷ் மேஜர் வெல்ஸ் பதிவு செய்திருக்கிறார். 2 முறை வெள்ளம் ஏற்பட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த பாலத்துக்கு மேலே தண்ணி போச்சுன்னா இப்போ கற்பனையே பண்ண முடியாது. அது சிறுவைகுண்ட வரைக்கும் என்னென்ன அழிவுகளை ஏற்படுத்தி என்றதை பதிவு பண்ணிக்கிறாங்க. எத்தனை கால்நடைகள் இறந்தன, எத்தனை மனித உயிர்கள் இறந்தன, எத்தனை வீடுகள் இடிந்தன, எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறார். இதையெல்லாம் பதிவு செய்து ஒரு நாவல் இன்னும் எழுதப்படவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். அப்படி இந்த தாமிரவர்ணியை பற்றி நான் செய்த ஒரு சின்ன சின்ன ஆய்வின் மூலமாக ஒரு 12 மித்துக்கள். ஒவ்வொரு கல்மண்டபத்திலையும் ஒரு கதை இருக்கிறது, ஒவ்வொரு படிக்கட்டிலையும் ஒவ்வொரு கதை இருக்குது, ஒவ்வொரு அணைக்கட்டிலையும் பல கதைகள் இருக்கின்றன. அப்படி ஒரே ஒரு சின்ன நான் பயன்படுத்தியிருக்கின்ற பல்வேறு மித்துக்களில் ஒரே ஒரு மித்துக்களை நான் உங்களிடம் சொல்கின்றேன். ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்ற தாமிரவர்ணி வற்றாத ஜீவநதி என்று நாம் சொல்கிறோமே, அந்த தாமிரவர்ணி பல 100 வருஷங்களுக்கு முன்னால் 6 மாதம் தண்ணீர் ஓடி இருக்கிறது, 6 மாதம் வறட்சியாக இருந்திருக்கிறது. 6 மாதம் தண்ணி இல்லாமல் வெறும் இதாகத்தான் இருந்திருக்குது. அப்போ எப்படி இந்த வற்றாத ஜீவநதியாக இது மாறியது என்பதுதான் அந்த மித்து. பொதிகை மலையினுடைய உச்சியிலே தாமிரவர்ணி உற்பத்தி ஆகிற இடத்திலே ஒரு வகையான பழங்குடியின மக்கள் வசிக்கிறார்கள். அந்த பழங்குடியின மக்களிடம்தான் இந்த கதை புழக்கத்தில் இருக்கிறது. அந்த பழங்குடியின மக்கள் பயன்படுத்துகின்ற இந்த மித்து என்னவென்றால், ஒரு நாள் அந்த உயரமான பொதிகை மலை உச்சியிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஆடு தவறி விழுந்து கால் ஒடிந்து விடுகிறது. அந்த ஆட்டால் நடக்க முடியாது, அந்த ஆட்டை சுமந்து கொண்டும் செல்ல முடியாது. ஆக என்ன செய்கிறார்கள், அங்கே ஒரு பெரிய பாறை இருக்கிறது. அந்த பாறையிலே அதை அறுத்து கூறு போட்டு மாமிசமாக மாற்றி ஆளாளுக்கு பங்கிட்டுக் கொள்கிறார்கள். உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்ற போது அந்த கன்னிமார்கள் சொல்கிறார்கள், இந்த பாறையிலே தான் நாங்கள் அன்றாடம் உட்கார்ந்து கூந்தல் உலர்த்தி பாடுவளமை பேசி தாமிரவர்ணியை குளித்து விட்டு போகிற இடம், அதை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டார்கள். நீங்கள் அதை சுத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். வர்ண பகவான் மலையை வரவழைத்து அதை சுத்தப்படுத்தி விடலாம். ஓகே, நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வர்ண பகவான் வந்து அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. அதில் அந்த மூத்த கன்னிக்கு ஒரு யோசனை வருகிறது. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சுத்தப்படுத்தினா போதுமா? நாளைக்கு இவங்க இதே மாதிரி பண்ணி நம்ம என்ன பண்ணுறது? ஆகவே தினமும் நீங்கள் அதை சுத்தப்படுத்த வேண்டும், அதற்கு நீங்கள் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றே கேட்கிறார்கள். வர்ண பகவான் அதற்கும் சம்மதித்து அதனால் தான் தினமும் அங்கே மழை பெய்கிறதாம், தாமிரவர்ணி வற்றாமல் ஓடுகிறதாம். இப்படி ஒரு கதையை பழங்குடியின மக்கள் வைத்திருக்கிறார்கள். இது மாதிரி ஏராளமான கதைகள் இருக்கிறது. நான் ஒரு 12 கதைகள் இது மாதிரி எடுத்து அந்த உரிய இடத்தில் அதை இணைத்து பயன்படுத்தி, இதை நீங்கள் உண்மையை ஏற்றுக்கிற வேண்டிய அவசியமும் கிடையாது, பொய்னு நிராகரிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சில விஷயங்கள் பொய்யங்கள் மாதிரி இருக்கும், உண்மையாக இருக்கும். சில விஷயங்கள் உண்மை மாதிரி இருக்கும், பொய்யாக இருக்கும். இப்போ பாம்புகளை பற்றி அவர் நிறையா பேசினார். பாம்புகளை பற்றி அந்த பாம்பு கதை, நான் வந்து பறவைகள் பாம்புகளை பற்றிலாம் நான் என்னால ஒரு ஆய்வு செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், கர்ஷக்காட்டில் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன். ஆனால் எனக்கு அதை மீறி சில விஷயங்கள் எனக்கு தெரியும், யதார்த்தமான உண்மைகள். நான் விவசாயிகளிடம் நான் நிறையா கேட்டு பெற்ற அனுபவங்களாக நிறையா இருக்குது. நான் 5/3/76 கோவில்பட்டியில் உள்ள லாயல் டெக்ஸ்டைல் மில்லில் வேலைக்கு சேர்கிறேன். 5/3/76 சங்கரன் கோவில் ஆடித்தவசுக்கு 3 நாட்கள் எங்களுக்கு சம்பளத்துடன் விடுமுறை. 3 நாட்கள். தீபாவளிக்கு 1 நாள் தான் லீவு, தைப்பொங்கலுக்கு 1 நாள் தான் லீவு, கோயில்பட்டியில் உள்ள தேரோட்டத்துக்கு 1 நாள் தான் லீவு. ஆனால் எங்கேயோ இருக்கிற சங்கரன் கோயிலில் அந்த ஆடித்தவசுக்கு திருநாளுக்கு 3 நாள் எங்களுக்கு சம்பளத்துடன் லீவு. எனக்கு இந்த விஷயம் லேசாக இடறுகிறது. இதில் எங்கேயோ ஒரு
இது நடந்திருக்கிறது. எதுக்காக ஆடித்தவசுக்கு 3 நாள் சம்பளத்துடன் லீவு? சந்தேகம் எனக்கு. ஒரு எழுத்தாளனுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் வர வேண்டும். நான் மூத்த தொழிலாளிகளிடம் கேட்கிறேன், யாருக்கும் சரியாக தெரியவில்லை. ஓய்வு பெற்று 96 வயசு நிரம்பிய ராமச்சந்திர தேவர் என்கின்ற மேஸ்திரி இழுப்பையூர் என்கிற ஊரில் இருக்கிறார். அவரிடம் கேட்டால் இந்த தகவல் தெரியும் என்று நான் நினைத்து அங்கே போகிறேன். அவர் ஒரு கட்டில் படுத்திருக்கிறார். என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நான் இந்த விஷயத்துக்கு எனக்கு பதில் தெரியணும்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், வெள்ளைக்காரன் காலத்தில், பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தான் இது செட்டியார் வாங்கினார், பெரிய செட்டியார். வெள்ளைக்காரன் காலத்திலே அது 3 நாள் சம்பள உத்தரவு கொடுக்கப்பட்டதுன்னு. அது எதுக்காக சார்? அதைத்தான் நான் கேட்க வந்திருக்கேன், சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். லாயல் மில்லில் வேலை பார்த்த அத்தனை பேரும் விவசாயிகள், மில் தொழிலாளிகள் அல்ல, விவசாயிகள். அதுக்கப்புறம் தான் அவர்கள் மில் தொழிலாளிகள். ஆக சங்கரன்கோயில் ஆடித்தவசு என்பது என்ன? பாம்பு, தேல், பூரான், நட்டுவாக்காளி போன்ற விஜய சந்துக்கள் எங்களை தீண்டி விடக்கூடாது, எங்கள் கண்ணிலே பட்டு விடக்கூடாது என்று மக்கள் எல்லாம் போய் அந்த ஆடித்தவசில் அது நியமிக்கமாக அதை வாங்கி போட்டு விட்டு வர்றது தான் அது. ஆக அந்த ஆடித்தவசி திருவிழாவுக்காக எல்லா விவசாயிகளும் போய் லீவு கேட்கிறார்கள் வெள்ளைக்காரத்துறையிடம். வெள்ளைக்காரத்துறை நிறைய பேர் லீவு கேட்டால் நான் எப்படி ஃபேக்ட்ரியை ஓட்டுறது, இவ்வளோ பேர் வந்து லீவு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறாரு. வாட் மீன் ஆடித்தவசு? ஆடித்தவசுனா என்னவே சொல்லுன்னு கேட்குறாரு. இப்போ இவங்க சொல்கிறாங்க அந்த கதை, பாம்பு, பள்ளி, பூரால எங்கள் கண்ணில் படக்கூடாது, நாங்கள் ரவா போல விவசாய வேலை பார்க்குறவங்க, காட்டில் அலையிறவங்க, அதனால் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நாங்கள் போய் எங்கள் நியமிக்க செலுத்துவோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எகத்தாளம் பண்ணுறான், சிரிக்கிறான். லீவு கிடையாது, எல்லாம் போய் வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டான். வேறு வழி இல்லை. ஒன்று துறை சொல்லிட்டா மீற முடியாது, எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் மறுநாள் காலை 7 மணிக்கு அந்த மெயின் சுவிட்சை ஆன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய போர்டு வந்து சுவரில் இருக்கும். அதை ஆன் பண்ணால் தான் மின்சாரம் எல்லா இடங்களுக்கும் போகும். அந்த போர்டு சுவிட்சை ஆன் பண்ண போகின்ற போது காலையில் 7 மணிக்கு நல்லா வம்பு படம் எடுத்துட்டு அங்கே நிற்குது. துறையிட்ட ஓடி போய் சொல்கிறாங்க. துறையிட்ட ஓடி போய் இது உண்மை நடந்த கதை, அவர் சொன்ன கதை நான் என் நாவல் எழுதியிருக்கேன். அவங்ககிட்ட போய் சொன்ன உடனே துறை வந்து பார்க்குறாரு, வெள்ளைக்கார துறை. உண்மையிலேயே அந்த பெட்டிக்குள்ளே பாம்பு சுருண்டு இருக்குது. அன்றைக்கு போடுற ஆர்டரு 3 நாள் சம்பளத்தோட லீவ் ஆடித்தவசுக்கு போன்ட்டான். இப்போ வரைக்கும் 3 நாள் சம்பளத்தோட லீவ் ஆடித்தவசுக்கு. இது எப்படி வந்துச்சு என்னங்கிற ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம். இது மித்து கிடையாது, இது நடந்தது, உண்மை நடந்தது. ஆக இப்போ நான் எழுதி கொண்டிருக்கின்ற நாவல் வந்து 1000 பக்கம். எங்கள் லாயல் மில்லினுடைய சரித்திரம் 118 ஆண்டுகள். அதை மையப்படுத்தி தான் என்னுடைய நாவல் எழுத. என்னுடைய 45 ஆண்டு கால இலக்கிய வாழ்விலே ஒரு கதை கூட டெக்ஸ்டைல் மில்லை பற்றி நான் எழுதாமல் ஒதுக்கி வைத்திருந்தேன். இப்பொழுது எழுதி கொண்டிருக்கின்ற என்னுடைய 7வது நாவல் 1000 பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு நாவல். ஆக இந்த வாழ்வியல் என்பது விவசாயிகளுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கு கிராமத்தினுடைய வாழ்க்கை என்ன? கிராமங்களாக இல்லை. என்னுடைய கதையில் ஒரு வரி கிராமத்தை பற்றி எழுதியிருப்பேன். முதியோர் இல்லங்களாக மாற்றப்பட்டு விட்டன கிராமங்கள். கிராமங்களிலே முதியோர்கள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய கையிலும் ரிமோட் இருக்கிறது, செல்போன் இருக்கிறது, ஏடிஎம் கார்டும் இருக்கிறது. ஆனால் பச்சை தண்ணி கொடுக்குவதற்கு ஆட்கள் கிடையாது. எல்லாம் எழுதிவிட்டு அடுத்த வரியில் எழுதுவேன், அங்கே வசிக்கின்ற முதியோர்கள் தனிமைக்கு பயப்படுகிறார்கள், வாழ்க்கைக்கு பயப்படவில்லை. ஏன்னா தனிமை அவங்களுக்கு பாடாப்படுத்து. என்ன செய்ய முடியும்? எங்கள் அம்மா சொல்லி அளவு 6 மக்கள் வெறுத்தோம், ஒரு ஆளாக பச்சை தண்ணி கொடுக்க ஆள் இல்லையே, யாருமே இல்லை, நாங்கள் எங்கெங்கேயோ இருக்கோம், என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி வாழ்க்கையே அதுதான். சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சின்னு சொன்னால் பேரங்கிட்டேருந்து ஃபோன் வந்துடாதா, மகங்கிட்டேருந்து ஃபோன் வந்துடாதா, ஏம்மா சாப்பிட்டியா, பாட்டி சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்ட மாட்டான்னு ஏங்கிக்கிட்டு ரிமோட்டை வச்சு டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறோம்? வேறு வழி இல்லை. வாழ்க்கை அப்படித்தான் மாறும். நான் படித்த படிப்புக்கு இங்கே வேலை இல்லை, நான் எங்கேயோ போயிட்டா வேலை பார்க்கணும், சம்பாத்தியம் பண்ணணும். அந்த வெளிநாட்டு மக்களுடைய வாழ்க்கையும் பதிவு செய்கின்ற இலக்கியங்கள். ஆக இலக்கியங்களின் வழியாக மட்டுமே நீங்கள் உலகம் முழுக்க உள்ள வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்து சுற்றுப்புற சூழலை பற்றி நிறைய பேசினாங்க. இன்னைக்கு சுற்றுப்புற சூழல் உலக அளவில் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சுற்றுப்புற சூழல் கேடு. காரணம் நுகர்வு, அதிகப்படியான நுகர்வு, அதிகப்படியான மனித ஆசைகள். ஐக்கிய நாடு சபை சமீபத்தில் ஒரு இதை சொல்லியிருக்கு, நீங்களாம் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாமே, பேப்பரில் கூட பார்த்துருக்கலாம். சமீபத்தில் தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்குது. ஐக்கிய நாடு சபை உலக அளவில் உள்ள விஞ்ஞானிகள் இன்னும் 5 ஆண்டுகளில் தண்ணீருக்காக 18 இருந்து 22% மக்கள் இடம்பெயர்வார்கள். பார்த்தீங்களா? தண்ணீர் இல்லாமல். அடுத்ததாக
அண்டார்டிகா போன்ற பனிப்பிரதேசங்களில் மிதக்கின்ற ராட்சச மலைகள் போன்ற பனிக்கட்டிகள் உருகி கடலினுடைய நீர்மட்டம் உயரும். புவி வெப்பமடைகின்ற காரணத்தினால். அப்படி கடலினுடைய நீர்மட்டம் உயர்கின்ற போது உலகத்தில் உள்ள எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த நகரங்கள் அழிவை சந்திக்கும்? நண்பர்களே, சென்னை 7வது இடத்துல இருக்கிறது. பேரழிவை சந்திக்க போவதாக ஒரு அபாய சங்க ஊதி வைத்திருக்கிறது ஐக்கிய நாடு சபை. அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டும். அந்தந்த நாடுகளில் இதை பற்றிய விவாதங்களை ஆரம்பித்து விட்டார்கள். மக்களை எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது, இதிலிருந்து நம்ம எப்படி காப்பாற்றுறது மக்களை என்ற விவாதங்கள்லாம் நடந்து விட்டது. ஆனால் நாம் அந்த விவாதங்களாம் செய்யவில்லை. எலெக்ஷன் வரப்போகுது, எந்த கட்சி எவ்வளோ ரூபா அதிகம் கொடுக்கும் என்று நாம் யோசிச்சு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வெள்ளம் வந்த பிறகு தான் தெரியும். சொல்லுவாங்களோ சொல்லவட கிராமத்தில், வெள்ளம் வந்த பிறகு தான் தெரியும். அதுக்குள்ளே வந்த பிறகு தான் தெரியும். நம்ம இதை பற்றி நம்ம இப்போ ஆய்வு ஆரம்பிச்சிருக்கணும். வேறு நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் அதை பற்றி ஆய்வுகள் நிறையா ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தஞ்சை ஊருக்கு நான் சமீபத்தில் இப்போ போயிருந்தேன். ஒரு கல்லூரியிலே, சரபோஜி மன்னர் கல்லூரியிலே உரையாற்றுவதற்காக போயிருந்தேன். எனக்கு அங்கே வாழ்கின்ற ஒரு குருவியை பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. அக்கா குருவி. அதனுடைய வாழ்வு இந்த பக்கம் கிடையாது, அது நீர்வாழ் பறவையும் கிடையாது. ஆனால் ஆற்றோரங்களில் தஞ்சை பிரதேசங்களில் இருப்பதாக தஞ்சை பிரகாஷ் என்கின்ற ஒரு நாவலாசிரியர் அது பதிவு செய்திருக்கிறார். ஒரு மித்து, ஒரு கதையாகத்தான் அவரும் பதிவு செய்திருக்கிறார். எனக்கு அந்த குருவியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. என்னுடைய நண்பர்களிடம் சொல்லி, என்னை தயவு செய்து அந்த ஆற்றங்கரைக்கு கூட்டி போங்கள், காவிரி கரைக்கு. நான் அந்த குருவியினுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று சொன்னேன். ஒரு கலைஞன் சாமானியமாக அதையெல்லாம் விட்டு வர முடியாது. காத்து கிடந்தால் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த குருவியினுடைய சத்தத்தை நீங்களும் யாராவது கேட்டிருந்தால் தயவு செய்து நீங்கள் என்னிடம் சொல்லலாம். அக்கக்கோ அக்கக்கோ, இதுதான் அவனுடைய சவுண்டு. பேரு அக்கா குருவி. இந்த அக்கா குருவிக்கு ஒரு பெரிய ஒரு கதையை தஞ்சை பிரகாஷ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். படித்தா நமக்கு அப்படியே ஈரக்குலை கருகும். ஆடிப்பெருக்கு நமக்கு ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவ்வளோதான் நம்ம கொண்டாடுறது. ஆனால் தஞ்சை பிரதேசங்களிலே, டெல்டா மாவட்டங்களிலே ஆடிப்பெருக்கு என்பது ஒரு பெரிய திருவிழா. புதுமண தம்பதிகள் புத்தாடைகள் அணிந்து அந்த காவிரி கரை ஓரத்தில் பொங்கலிட்டு குதூகலமாக கொண்டாடுகின்ற ஒரு திருவிழா. காவிரியை வரவேற்பதற்காகவே உருவாக்கப்பட்ட அந்த ஆடிப்பெருக்கு திருவிழா. அப்படியான ஒரு ஆடிப்பெருக்கு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அக்கா குருவியும் தங்கச்சி குருவியும் மரக்கிளையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றன. பொங்கல் வைத்து அந்த பொங்கலில் ஒரு கரண்டி எடுத்து பட்டை சோறு விடுவது ஒரு சாத்திரம். பெரிய பட்டையிலே அந்த சோறை வைத்து அந்த ஆற்று தண்ணீர் ஓடி வருகின்ற அந்த இதிலே மிதக்க விடுவது ஒரு மரபு. அப்படி விடுகின்ற போது அந்த சோறு அப்படியே மிதந்து போகிறது. அக்கா குருவி தங்கச்சியிடம் சொல்கிறது, நீ இங்கேயே இரு, நான் போய் அந்த உணவை உனக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அக்கா குருவி போகிறது. அந்த உணவை, அந்த பொங்கல் சோறை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகின்ற போது காவிரியுடைய சுழித்து வரக்கூடிய ஒரு அலை அதை அடித்து உள்வாங்கிக் கொள்கிறது. அது நீர்வாழ் பறவை அல்ல, தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. அக்கா குருவி செத்து விடுகிறது. ஆகவே அக்காலை தேடி இந்த தங்கச்சி குருவி வருஷம் பூரா அக்கக்கா அக்கக்கா என்று கூவிக்கொண்டிருப்பதாக அந்த மித்திலை அவர் பதிவு செய்திருப்பார். ஒரு குருவி என்ற ஒரு கதையை பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஆகவே தான் அந்த குருவி அப்படி கூவுகிறது, அக்கா குருவி திரும்பி வந்துவிட மாட்டாளா என்று. இதுதான் அந்த மித்து கதை. இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் எழுத்தாளர் கொண்டு வந்து சேர்க்கின்ற போதுதான் அதை வாசிப்பதற்கு ஒரு இதாக இருக்கும். அடுத்ததாக வாழ்வியல் மாற்றங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது சில அப்பட்டமான விஷயங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். விருந்தோம்பல். இன்னைக்கு விருந்தோம்பல்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. விருந்தோம்பல்னா என்னன்னே தெரியல, யாருக்குமே தெரியாது. குறுந்தொகையிலே ஒரு பாடல் சொல்கின்றது, விருந்துண்ண யாரும் உள்ளீரோ என்று எட்டி பார்த்து கதவு சாத்தினால். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முப்பாட்டன் புலவன் பதிவு செய்திருக்கிறான். விருந்துண்ண யாரும் உள்ளீரோ என்று எட்டி பார்த்து கதவு சாத்தினால். 10-11 மணிக்கு மேலே எல்லோரும் தூங்க போகும்போது கூட அந்த இல்லத்து அரசி கதவை திறந்து வெளியிலே வந்து பார்த்து யாராவது பசியோடு இருக்கிறார்களா என்று பார்த்து விட்டு தான் கதவை சாத்தினாள் என்று நம்முடைய முப்பாட்டன் பதிவு செய்திருக்கிறார். அப்படி இருந்த விருந்தோம்பல். சமீபத்தில் நான் சென்னைக்கு போய்க்கின்ற போது என்னுடைய ஒரு இன்ஜினியரிங் நண்பர், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு நண்பர், வீடுகள் கட்டி விற்பது அவருடைய வேலை. அவர் என்னிடம் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பகிர்ந்தார். இப்பொழுது வருகின்ற வீட்டு பிளான்களில் கிச்சன் வேண்டாம் என்று வருகிறதாம். சமையல் கூட வேஸ்ட்டு வேண்டாம். சமையல் கூட மேலே பெரிய விருந்தோம்பலுக்கு எங்கே போக, சமையலை வீட்டில் வேண்டாமா? என்ன வேண்டாம் நாங்கள் ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொள்வோம், எங்களுக்கு அது வேண்டாம். இதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுச்சு. இப்படியா நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும்? இந்த வாழ்வால் நாங்கள் எங்கே கூடி எப்படி கூடி எழுத? அந்த காலத்திலே நம்முடைய தாத்தா பாட்டிகள் இருக்கின்ற போது நம்ம அங்கே போனால்
கை நினைக்காமல் போகக்கூடாது, பசி அமர்த்தாமல் போகக்கூடாது, சாப்பிடாமல் போகக்கூடாது என்று அவ்வளவு உபசரிப்பார்கள். அப்படியே நம்ம அவசரமாக போய்விட்டால் கூட 2-3 மாதம் கழித்து நாம் அவர்களை சந்தித்த நேர்ந்தால் அவர்கள் நம்மிடம் கேட்கின்ற முதல் கேள்வி, போப்பா நீ ஒரு மனுஷன் அன்னைக்கு கை நினைக்காமல் போயிட்டியார். அப்படி இருந்த விருந்தோம்பல் இன்றைக்கு தாய்மார்கள் இடத்துல ஒரு புதிதாக ஒரு மொழியை உருவாக்கி இருக்கிறது. நாம் யாருடைய வீட்டுக்காவது போனால் அந்த தாய்மார்கள் சொல்வார்கள், உங்களை சாப்பிட சொல்லலாம், நீங்களாம் எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா, சோழி முடிஞ்சு வச்சு, அங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதுதான் யதார்த்தமான நிலைமை. அவங்களே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறாங்கங்கிற நிலைமை. ஆக இன்னும் இந்த கதைகளுடைய வலிமை இருக்குது தெரியுமா, அது நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறார்கள். இலக்கியம் என்பது உங்களை மேம்படுத்தும், உங்களை ஒரு தன்னம்பிக்கை உரிய நபராக மாற்றும், சமூகத்தில் நீங்கள் ஒரு உரிய பெரிய அந்தஸ்துக்கு வர்றதுக்கு அவர் உதவும், உங்கள் பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு அது பேருதவியாக இருக்கும். என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். என்னுடைய பையனுக்கு 4 வயசு. நான் அப்பொழுது 2 வீலர் கிடையாது, சைக்கிள் கேரியில் அவனை உட்கார வைத்து விட்டு கடைக்கு போனேன். சைக்கிள் சாய்ந்து விட்டது. இந்த பின்மண்டையில் அவனுக்கு அடி, காயம் கிடையாது, அப்படியே மயக்கமாயிட்டான், கோமா. நான் உடனடியாக புகழ்பெற்ற மருத்துவமனையில் கொண்டு போய் அவனை அட்மிட் பண்ணேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவனுடைய நினைவு திரும்பவில்லை. 2 நாட்கள் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு ஒரே சாட்சி, மூச்சு மட்டும் போய்கொண்டிருக்கிறது, வயிறு ஏறி இறங்குகிறது. நாங்கள் எல்லாம் சோகமான முகத்துடன் உட்கார்ந்திருக்கிறோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், நான் என்னுடைய மகன்கள் இருவருக்கும் அன்றாடம் 5 கதைகள் நான் சொல்லித்தான் தூங்க வைப்பேன். குறைஞ்சது 3லேருந்து 4 கதை 5 கதை சொன்ன பிறகு தான் அவங்க தூங்குவாங்க. அப்படி ஒரு பழக்கம். அது இல்லாமல் அவங்க தூங்கவே மாட்டாங்க. நான் எங்கேயாவது வெளியூர் போயிட்டா என் மனைவி படுற பாடு பெரும்பாடு. அவளுக்கு கதை சொல்ல தெரியாது. நல்ல பழக்கத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க ஐயா, என்னை போட்டு உயிரை வாங்குறாங்க. நான் சொல்லுவேன், கதை தானே, நீ அடிச்சு விடு, அதுதான் கதை, நீ என்ன சொல்கிறியோ அதுதான் நீ கதை அப்படி. நீ என்னத்தை தான் சொல்ல, தூங்கவே மாட்டேங்காங்க, கதை சொல்லு கதை சொல்லு, உயிரை வாங்குறாங்க அப்படின்னு. அப்படி தான் என்னுடைய மகன்களை நான் உருவாக்கி இருந்தேன். கடைசியிலே என்னுடைய அப்பாவினுடைய அம்மா, என்னுடைய பாட்டி, வயசு 87. இந்த தகவல் தெரிஞ்சு கிராமத்தில் இருந்து நான் என்னுடைய பேரனுடைய பேரன், நான் பேரன், என்னுடைய மகன், அவனை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டான். ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே அவள் அழுகலை ஒன்றுங்களை, வழக்கம் போல் அங்கே போனால் அந்த கட்டிலில் ஓரத்தில் உட்காந்தா, வகுத்தெல்லாம் அப்படியே தடையை பார்த்தா கொஞ்சம் போல் திருநர் எடுத்து நெத்தியில் பூசி விட்டுக்கிட்டு இப்படி தாண்டா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்கள் தாத்தாவும் சரியான கோடை வெயில் காட்டில் நிற்கிறோம், இடி மின்னலோட மழை வந்துடுச்சு, மாட்டை விரட்டி விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் பின்னாடி ஓடி வர்றோம். மின்னலை பார்த்தோன்னா கண்ணை கெட்டுது, ஒரு மின்னல் அடித்தது பாரு, வெங்கலத்தை அப்படி தங்கத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி தலைக்குள்ளே ஊடி போகுது, 2 மாடும் கருகி போச்சு. அவள் கதை சொல்ல ஆரம்பித்த உடனே என்னுடைய மகன் முடித்து விட்டான். நடந்த விஷயம். நான் அதை கவனித்து கொண்டே இருக்கிறேன். அவன் 2 கண்ணையும் நல்லா முடிச்சிட்டான். முடித்த உடனே நான் என் பாட்டியிட்ட, பாட்டி அப்புறம் சொல்லுங்க, அவருக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் தப்பிச்சோம்ல, நானும் செத்துருப்பேன், அவங்க தாத்தனும் செத்துருப்பா அப்படின்னு கதை போய்கிட்டே இருக்கு. இவன் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு, எப்பா இன்னொரு கதை, பெரிய கதை சொல்லுன்னு சொன்னான். ஆச்சரியம் தாங்க முடியல. டாக்டர்களால் இதை நிதானிக்க முடியவில்லை. கதைக்கினுடைய பவருக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன். மருந்து என்கின்ற இந்த கதையை நான் இந்தியா டுடேல எழுதினேன். தொலைக்காட்சி டிடி பொதிகையிலே அது சிங்கிள் எபிசோடாக தயாரித்து ஒளிபரப்பினார்கள். ஆக கதையினுடைய பவர் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அதுக்கு அவ்வளவு பவர் உண்டு கதைக்கு. ஆக தயவுசெய்து நீங்கள் புத்தகங்களை நேசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள். புத்தகங்கள் உங்களை உயர்ந்த இடத்துக்கு எடுத்து செல்லும். நீங்கள் வாசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் வாங்கி கொண்டு போய் வீட்டிலே ஒரு சிறிய நூலகத்தை உருவாக்குங்கள். நம்முடைய முதல்வருடைய கனவை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நீங்கள் படிக்க வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகள் படிக்கும், உங்களுடைய பேர பிள்ளைகள் படிக்கும். அது அறிவார்ந்த சொத்து. ஆகவே தயவு செய்து நீங்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். நீங்களும் ஒரு சிறந்த படைப்பாளராக உருவாக வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.